Jai Jai Sri Sudarshana. So thank you all for joining. எதுக்கு இந்த செஷன் வச்சோம்னா நம்ம ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு. We just want to give you a briefing. எங்க கிட்ஸ் எங்க இருக்கா, பேரண்ட்ஸ் நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கோம். So I think it's important for all of us to be in sync. அதுக்கு தான். ஸோ முதல்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸு, பேரண்ட்ஸ், இது கிட்ஸ் எப்படி பண்ணுறா அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் we just want to briefly என்ன ஒரு ஓவர்வியூ ஆஃப் த ப்ரோக்ராம் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு. ப்ரோக்ராமோட ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பாட்டு கிளாஸ் கற்றுக்குறோம், ஒரு ஸ்கூல் கிரிக்கெட் கோச்சிங் போகிறோம்னு வச்சுப்போமே, எனி ஒரு இன்ஸ்டியூட் ஃபார் தட் மேட்டர், ஆர் யூஆர் கோயிங் ஃபார் பசங்க சின்ன பசங்கனால சொல்கிறேன், இல்லை ஜேஇ எக்ஸாம் ஒரு கோச்சிங் சென்டர் போகிறோம் அப்படின்னா, எந்த சென்டரோட அப்ஜெக்டிவுமே என்ன இருக்காதுன்னா, சும்மா ஆற்றுல ஏதாவது ஒரு நலங்குக்கு பாட்டோம், இல்லை ஒரு டான்ஸ் சும்மா பொழுதுபோக்கச்சே எப்பயாவது ஆட்டோம், இல்லை வந்து ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா பரவாயில்ல சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு ஒன்று வரட்டும், அப்படி இருக்காது. They want to be really serious. Cricket coaching எங்கே போனாலும் the coaching center would want that guy to play for India, play for the country, play for the state, play for the city, whatever, right? So அந்த மாதிரி தான் இங்கேயும் பேசிக்கலி சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்கு போனால் போட்டோம், எப்பயாவது கற்றுக்கிட்டோம், என்ன வருதோ வரட்டும், எப்போ ஃப்ரீயாக இருக்குச்சோ பண்ணிட்டோம், அந்த மாதிரி பண்ண முடியாது இதில். பிகாஸ் வி ஆர் வெரி சீரியஸ் அபவுட் த ப்ரோக்ராம். இது ஏன் அவ்வளோ சீரியஸாக இருக்கும்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு நாள் நம்ம சப்ஜெக்ட் சிலபஸ் பார்த்தோம்னாலே நமக்கு வந்து முக்கியமாக கற்றுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ்க்கு வேதாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் இருக்குது, தேசிய ஸ்தோத்ராஸ் இருக்குது, திவ்ய பிரபந்தம் இருக்குது, தேசிக பிரபந்தம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல் டைமாக படித்தாலே 7-8 வருஷம் ஆகும் குறைஞ்சது. நம்ம பார்ட் டைமாக 1 year, அது 1 hour a day, 4 மணி நேரம் தான் பண்ணுறோம். ஸோ வாட் வி ஆர் ஆக்சுவலி லேர்னிங் இஸ் ஆக்சுவலி நாட் மச். வி ஆர் ஒன்லி கிரியேட்டிங் அன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தெம் டு லேர்ன் மோர், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒன்றாவது பூர்த்தியாக முடிக்கணுமேனு ஒரு 7 years பீரியடில் இப்போ வேத கிளாஸும் அட்டன் பண்ணி இதுவும் பண்ணுறவாளுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேத மந்த்ரஸ் வரும். அதுக்கப்புறம் இதில் தேசிக ஸ்தோத்ரா ஸ்பூர்த்தியாக வரும். தே வில் கெட் சம் பிட் ஆஃப் தேசிக பிரபந்தம் அண்ட் ஆல்சோ திவ்ய பிரபந்தம். ஸோ அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். இதுவே நம்ம மினிமமாக பண்ணுறோம். இதில் நம்ம மினிமமாக இருந்தோம்னா இன்னும் கஷ்டம். அண்ட் இது ஏன் ஹெல்ப்ஃபுல்னா, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஸ் அ பேரண்ட் வி ஆல் வில் நோ, நம்ம வந்து அந்த எக்ஸ்போஷர் ஒன்று வந்து அந்த ஸ்டேஜில் மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம கற்றுக்கலான்னு ஆரம்பிக்கும் போது when we sit with the kids we will realize it's not easy. அவளுக்கு ஈஸியாக வந்துடும் கொஞ்ச நாளில், நமக்கு வராது. எஸ்பெஷலி இப்போ வேத கிளாஸில் நிறைய பேர் பேரண்ட்ஸ் உட்காரும்போது தெரியும் how difficult you find it. ஸோ அதனால் எங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, வி டோன்ட் வாண்ட் சும்மா மட்டும் அந்த குழந்தை ஏதோ ஒரு ஞாச தசகம் சொல்கிறதா, கோபால விம்சதி சொல்கிறதா, ஏதோ வந்து நடுவில் கற்றுக்கணுன்றது கிடையாது. பட் வாட் எவர் we actually have it as part of the program, we want you to learn sincerely. That's one thing. அதனால் if you think you are not very serious about it, இல்லை வந்து எப்பயாவது முடியச்சே பண்ணட்டும் அப்படின்னா, டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட் த பிளேஸ், பிகாஸ் யூ ஆர் ட்ராகிங் டவுன் த அதர் கிட்ஸ். அண்ட் அந்த மாதிரி பண்ணுறவா அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அன்ரிஜிஸ்டர்டாக பண்ணலாம், அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம்ஸ். வி வில் நாட் டூ த அசஸ்மெண்ட், யூ வில் நாட் கெட் அன் ஐடி, பட் யூ கேன் அட்டன் த கிளாஸ். எப்போல்லாம் முடியறதோ அட்டன் பண்ணுங்க, எப்போ கற்றுக்கிறாலோ அட்டன் பண்ணுங்க, எந்த மாடியூல் முடியறதோ அட்டன் பண்ணுங்க, எந்த மாடியூல் ஸ்கிப் பண்ணுறாலோ பண்ணிடுங்க, விட்டுருங்க. பட் அட்லீஸ்ட் once you are part of the program you are into it seriously. And second thing வந்து நம்ம சில பண்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து it will shape up their personality basically. இது சும்மா ஏதோ ஸ்தோத்திரம் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. the way we do it, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பசங்கள்லாம் வந்து பாதி பேர் இப்போ kids like Vedant, he doesn't even know how to read Tamil, Sanskrit. They just learn by not using text. நிறைய பேர் I think at least 60% of this class or 70% of this class they learn by not using text. So automatically வந்து அவளுக்கு the memory power, you know, the ability to learn something new, staying out of their comfort zone, so அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். Plus we keep pushing them, basically வந்து ஓகே இவ்வளோதான் கற்றுக்க முடியும் அப்படின்னு இல்லை, சம்டைம்ஸ் வந்து 20 ஸ்லோகம் தான் கற்றுக்க முடியும்னும் போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக புஷ் பண்ணுவோம். But where we want support from parents is, நீங்க வந்து just because it's out of their comfort zone, you don't support them and make them stay in their comfort zone.
இப்போ அது எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு தமிழ் தெரியாத குழந்தை வந்ததுன்னா அவள்கிட்ட இங்கிலீஷ் டெக்ஸ்ட் கொடுக்கறது, இல்லை சான்ஸ்கிரிட் தெரியாத ஒரு குழந்தை வந்தா இங்கிலீஷ் டெக்ஸ்ட் கொடுக்கறது, ஒரு தமிழ் டெக்ஸ்ட் கொடுக்கறது, பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் வில் நாட் ஹெல்ப். We might just think it's just a small activity, what is the big deal இருக்கும், but we are not doing something right. அதனால my kind request is we are here to basically get, ஒரு பாடசாலையில பண்ணா எப்படி ஒரு 2 வித்வான்கள் வராலோ, எப்படி வந்து ஒரு 5 வித்வான்கள் வருஷம் வராலோ, our aim is basically that. பட் எங்களால ஃபுல்லா கற்றுக் கொடுக்க முடியாது, பட் we will nurture them enough for them to basically pick up the interest and learn for the long run. அதுதான் the main objective of it. அதுல வரும்போது நம்ம we have to be dedicated in what we are doing, because we are already doing very minimum. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், everything works on your good deeds and bad deeds தானே. ஒரு குழந்தை வந்து இது சேவிங்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் மாதிரி. Imagine as a parent at 30 years you started saving something for your retirement. அப்ப earlier நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ, எவ்வளவு நிறைய ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ the future will be comfortable. So if you start at, for example, 30 years or 35 years, ரிட்டையர்மெண்ட்டுக்கு 30 வயசுல 10,000 ரூபாய் எடுத்து வைக்கிறா ஒருத்தர், 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரான்னா, they will be comfortable compared to somebody who's not doing anything. அதே 30 வயசுல 50,000 ரூபாய் எடுத்து வைக்கிறான்னா, they will be much more comfortable than in most of them. அதே மாதிரி தான் இதுவும். இந்த சின்ன வயசுல அவ எதுவுமே தப்பே பண்ண மாட்டா லைஃப்ல. they are so good with their intentions, so good with their activities போது அவ எவ்வளோக்கு எவ்வளோ புண்ணியம் சம்பாரிச்சுக்கிறாளோ அவ்வளோக்கு எவ்வளோ the future is going to be good for them. So இந்த வயசுல நம்ம அதை பண்ண விடலைன்னா, literally like we are stopping them saving $50,000 or rupees for their retirement. We are just letting them continue. But அப்ப வந்து பின்னால ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கும் போது they will find it very difficult. All of us will reach a stage. அதனால please take this as seriously. இது வந்து நீங்க வந்து சும்மா ஏதோ ஒரு என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம், 1 year 2 years பண்ணலாம், அதுல ரெகுலரா வரலாம், அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. So from our perspective, this is the objective, this is what the expectations. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு சீரியஸா வேணாம்னா தாராளமா இருங்கோ. I will leave that to your choice. But if you are part of us and if you want to be following what we say, you have to be very serious. அப்ப நாம என்ன பண்ணணும்னு சொல்றோமோ அதை பண்ணணும், பண்ணாதன்னு சொல்றதை பண்ணாம இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன வீக்கெண்ட்ஸ் வீடியோ போடணும்னா, I'm not even sure how many of you as parents will know that the kids are either posting videos or not posting videos. இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி வீக்கெண்ட் வீடியோஸ் பண்ணணும், 3 வாரமா போஸ்ட் பண்ணல அப்படின்னு கூட ஒரு பேரண்ட்ஸ்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த மைனாரிட்டி, நாட் த மெஜாரிட்டி. அகெயின் அதே மாதிரி இப்போ கிளாஸ்ல என்ன மாடியூல் நடக்கிறது, என்ன ஸ்டெப் நடக்கிறது, நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. இந்த குழந்தை என்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்றா, என்ன அட்டென்ட் பண்ணல, இப்போ அந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா, இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. So basically we want everybody to be in sync, so it's good for you, good for the kids and good for us. So அதுதான் we wanted to say in this thing main. ஏன்னா இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா they started really brilliantly. I don't want that slack to happen. ஜென்ரலாகவே நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுறோன்னா, the kids are getting smarter and smarter every year. நம்மளே பார்த்துருப்போம், இந்த 6 வயசுல இப்போ இருக்கிற எக்ஸ்போஷர் வந்து நம்ம 6 வயசுல எப்படி இருந்தோம்னு பார்த்தோம்னா, it's a world of difference. So அந்த மாதிரி இருக்கும்போது we have to nurture them that right way. We have to give them as much as possible. ஏன்னா அந்த லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. சம்டைம்ஸ் we think as a parent, ஓ பசங்களால இவ்வளவு முடியாது, it is very difficult for the kids to do so much, இல்லை you are squeezing out them the max, it's not good, அந்த மாதிரிலாம் இருக்கும். But you have to believe that whatever the program is doing is basically for the good of the kid. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா they will understand, ஓகே இது இருக்கு, they will get it அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் ஒரு அந்த ஸ்டேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி we will realize it's working அப்படின்னு. அதனால பேரண்ட்ஸ் வந்து you don't put in your thoughts, your feelings or what your opinions into kids or the program. ஏன்னா அது வந்து it will reflect on the kid. ஓ இது வந்து ரொம்ப பெரிய ஸ்லோகம், இது பண்ண முடியாது. நான் இப்போ சொல்லலை, ஐம் ஜஸ்ட் சேயிங் பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ எக்ஸப்ட். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சம்ஸ்கிருதம் வராமல் இருக்கலாம், தமிழ் வராமல் இருக்கலாம்.
sometimes the parent might think அவனுக்கு தமிழ்லாம் வரல சொல்ல வரல, it's not putting for Tamil modules அப்படி. But you will never know how fast he can actually pick up, because sometimes the limitation is on our side, it's on our thoughts, not actually with the kid. So அந்த மாதிரிலாம் இருக்கும்போது you just completely leave it to us. We have been working with so many kids of different types, so we know what is good for them. அப்படி ரொம்ப குழந்தை கஷ்டப்பட்டா, சில குழந்தை வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா, சில குழந்தை கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கான்னா we will know how to work with them. அதனால you leave it to us. But if you have any feedback, please do reach out to us. But the main இது வந்து just follow what we say, because we are saying something, we are doing something for the larger good of the kids in the long run. சில சமயம் வந்து நம்ம வந்து இப்ப ஒரு மாடியூல் பண்ணச்சு இன்னொரு மாடியூல் பண்ணுவோம், சில சமயம் 3 மாடியூல் நடக்கும். Sometimes people will come and ask, is it not confusing for the kids அப்படின்னு. See, அதெல்லாம் வந்து we want them to get used to it, because that's part of growing up. அதனால we have a pattern and we know kids have been doing very well. இப்போ ஞாசவம்சத்தி வந்து நான் இந்த பேட்சுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஞாசவம்சத்திலாம் பெரிய பேட்ச் கிட்ஸ்க்கு இன்னும் தெரியாது. பட் as part of ஞாச தசகம் we just start for this batch and you will be surprised. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருப்பேன், ரொம்ப ரொம்ப தேசிக ஸ்தோத்ராஸ்லயே கஷ்டமான டாப் 3 எடுத்துட்டோம்னா ஞாசவம்சத்தி இருக்கும் அதுல. பட் அதுல ஒரு ஸ்லோகம் சொன்னா கூட அந்த குழந்தைகள் அவ்வளவு ஃப்ளூயண்டா சொல்றா 6-7 வயசுல. ஸோ எதுக்கு சொல்ல வந்தோம்னா, the limitations sometimes is basically on our minds, not with the kids. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். அண்ட் we want support from parents. basically நீங்க பண்ண வேண்டியது, அவன் ரெகுலரா அட்டன் பண்ணலன்னா கிளாஸ் ரெகுலரா அட்டன் பண்ண சொல்லுங்க. வீக்கெண்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டாலும் ஞாபகப்படுத்துங்க. இன்ஃபேக்ட் ஐ ஸ்ட்ராங்லி என்கரேஜ் all of them to post weekend videos for all the 3 days. நான் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், only 1 or 2 kids do it. அது வந்து ஒரு ஹேபிட்டா வரணும். எப்படி நம்ம சந்தியாவந்தனம் பண்றோம், பெருமாள் சேவிக்கிறோமோ, அந்த மாதிரி குளிக்கிறோமோ, அந்த மாதிரி ஹாலிடேஸ்ல இருந்தா கூட சம்டைம்ஸ் வந்து ஹாலிடேஸ்ல இருக்கும் நீ கிளாஸ் அட்டன் பண்ணாத, அந்த குழந்தை ரெடியா இருந்தா கூட சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் we will stop. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா கார்த்தால 6 மணிக்கு ஒரு கிளாஸ், சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு கிளாஸ், எங்க போனாலும் அந்த டைம்ல வெளில போறது இல்லை. if you're going out, if you can't attend in the evening, attend the morning class. If you can't attend the morning class, attend the evening class. If you can't attend every day, both morning and evening, at least try 2 days. So அதெல்லாம் பண்ணோம்னா இதை விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும். அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும் அவளுக்கு. அதனால பேரண்ட்ஸ் கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா, பி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் த கிட். அது வந்து என்ன மாடியூல் சொல்றா. இப்போ வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு 20 குழந்தைகள் 15 குழந்தை நல்லா சொல்லுவாளா இருக்கும், ஒரு 5 பேர் they might be struggling. Sometimes it's not fair to actually extend the class for few more weeks just because of some 5 irregular kids dragging the class. ஏன்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால நீங்க வந்து just ensure if he is supposed to be in step 2, இந்த தடவை ஒரு லைன் சொல்லணுமா, அவனுக்கு ஒரு லைன் சொல்ல வரலன்னா நீங்க கொஞ்சம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணச்சே, கொஞ்சம் கவனிச்சு ஒரு லைன் வரல இன்னும் ஒரு லைன் போடலாமா, அந்த மாதிரி ஜஸ்ட் இது. அப்புறம் நன்னா வர குழந்தைகளை டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கார்த்தால குளிச்சுட்டு வரான்னா ஸ்கூல் போறதுக்கு முன்னால ஞாச தசகம் கத்துன்னு தெரியல, அடைக்கல பத்தி உனக்கு தெரியும்ல, வந்து பெருமாள் சொல்லிட்டு போ அப்படின்னா இட்ஸ் 5 minutes stuff, 10 minutes stuff. But what we are doing is inculcating discipline, making them get into a routine. So அதெல்லாம் நம்ம பிளானர்லயும் பார்க்கலாம். But these are the stuff we want to basically set it as an expectations. Another key thing வந்து அடியன் நிறைய பெரியவா சொல்லிருக்கா பிளாட்ஃபார்ம்லயே, அடியன் I would like to emphasize. In fact, it's a common problem when I also meet my friends at different levels. நேத்து கூட I met a friend who is probably studying 11th 12th standard. அதுல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ்குள்ள அம்மா அப்பாக்குள்ள சொல்றேன். இப்ப நான் வந்து என் பையனை வேத கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொன்னேன்னா அவனை சும்மா ஏன் தொந்தரவு பண்ணிட்டே இருக்க அப்படின்னு அம்மா வந்து புஷ் பண்ணுவான். நீ வந்து அவனை சும்மா எப்ப பாரு வேத கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொல்ற, அவன் வந்து அவனுக்குன்னு ஒரு லைஃப் வேணாமா, அவனுக்கு பிடிக்கல. Sometimes the parents tend to support the kid if he doesn't like something. So my advice to all of them is, let there be a sync among both mom and dad for the kids. இப்போ வந்து ஸ்லோகா கிளாஸ் வந்து இப்போ அம்மா தான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறா, சம்பிரதாய மஞ்சரியில் என்ன நடக்கிறதுன்னு அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படின்னா, ஈவன் அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட
அப்பா வந்து நீ அம்மா என்ன சொல்றாலோ அதை கேளு அப்படின்னு விட்டுறணும். அதே மாதிரி இப்போ வெளியில certain the same thing goes for sports. For example, if the kid is learning tennis, if amma is not interested, appa knows amma should not say he doesn't like, don't push him physically, but you talk to them in private but not in front of the kid. So it's very important to be in sync. The same thing goes for academics also. I'm just saying it's very, very important, because the moment we actually as a mom and dad express difference of opinion in front of the kid, they will actually tend to take the support which is suitable for them. Another, this is something we see it very often even in real life across disciplines. அந்த சம்பிரதாய மஞ்சரிக்குன்னு சொல்லலை, வேத கிளாஸ்க்குன்னு சொல்லலை, அது கிளாஸஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், டிசிப்ளின்ஸ் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும். The same thing happens for college going students as well as kindergarten kids. So this is something I want all of you to practice from the beginning, at least with Sampradaya Manjari, so that everybody is aligned towards the program. So this is one thing I want to say. So we will move on to the performance of the kids. இதில் பார்த்தீங்கன்னா, as I said, the ஞாசதசகம் assessment வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கா. I mean, usually we start with the பிள்ளையந்தாதி. சில பேருக்கு பிள்ளையந்தாதி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குமோ, சின்ன சின்ன பசங்க. ஏன்னா இப்போ as the program becomes successful, there is a tendency to push the kids at a slightly earlier age. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து 10 years 12 years 8 years அப்படிலாம் இருந்தா. இப்பெல்லாம் வந்து 5 வயசுக்குலாம் குழந்தை வருது. 5 வயசுக்கு சில குழந்தையால ரொம்ப நல்லா சொல்ல முடியாது. 8 வயசு குழந்தையோட சம்டைம்ஸ் 5 வயசு குழந்தை நல்லா சொல்றான். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்கரேஜ் எனிபடி, பட் அட் த சேம் டைம் யூ வாண்ட் டு பி கேர்ஃபுல். ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தை இந்த வருஷம் வந்துட்டு வரலன்னா, யூ வில் நாட் பிலீவ். ஒரு 10 குழந்தை அந்த மாதிரி வரலன்னு போறான்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு 2 குழந்தை தான் அடுத்த வருஷம் வந்து ஜாயின் பண்ணுவா. ஏன்னா இது எனக்கு வரல அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணிடுறா. நான் போன வருஷம் சேர்த்து, பட் தே டோன்ட் ரியலைஸ் த கிட் வாஸ் நாட் ரெடி ஃபார் இட். நம்ம ஸ்கூல் அப்படி பண்றது இல்லை. பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ஏர்லியரா புஷ் பண்ணிட்டு வி ஜஸ்ட் திங்க் த கிட் இஸ் நாட் கெட்டிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் விட மாட்டோம். அதனால தான் வி ஆர் வெரி கேர்ஃபுல். Don't reach a stage where the kid feels it's not for him. He cannot pick it up. He is struggling. This is not for him. Stage வரைக்கும் சின்ன வயசுலயே போட்டுட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. Sometimes at the 5 yearsல இருக்காது. Even for 8 years it may hold good. But just be patient before actually come to some kind of a judgment saying this is not for him. So the performance பார்த்தீங்கன்னா almost all of them got 100% fully. So ரொம்ப நன்னாவே சொன்னா, அதுவும் சான்ஸ்கிரிட்ல ப்ரொனன்சியேஷனோட அவ்வளோ கரெக்டாக சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே டிட் ஃபுல் மார்க்ஸ் அண்ட் வெரி ஃபியூ அதில் வாங்காதவா கூட அடுத்து 95 and above வாங்கியிருக்கா. 1 or 2 மிஸ்டேக்ஸ் இருந்தார் அந்த மாதிரி தான். ஸோ சச் அ பிரில்லியன்ட் இது. இந்த ஞாச தசகம் சொல்லி கொடுக்கும் போதே தே ஆல்சோ டிட் அடைக்கல பத்து சொல்லும் போதே கோபால விம்சதி. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். கோபால விம்சதி வந்து 1 to 11 சந்தை கூட முடிக்கல. அந்த கவின் கிருஷ்ணாலாம் சங்கோஷ்டிக்கு வந்திருந்தான். சங்கோஷ்டிக்கு வரைச்சா அந்த குழந்தை வந்து ஃபுல் டைம், யூ வில் நாட் பிலீவ், த என்டையர் சங்கோஷ்டி he was only reciting 1 to 11 by heart. சந்தை கூட முடிக்கலையேடான்னா எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் லைஃப் லாங் மறக்க மாட்டான். அந்த கோபால விம்சத்தின்றது வந்து இட் வில் ஸ்டே வித் தம் even if they don't learn year after. அந்த மாதிரி. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ ஸ்மார்ட் த கிட்ஸ் ஆர். ஸோ திஸ் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். சில விஷயம் வந்து சில பேர் பண்றேன், சில பேர் பண்ணல. அகெயின் ஃப்ரம் அவர் பெர்ஸ்பெக்டிவ் டெய்லி கிளாஸ்க்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பங்க்சுவாலிட்டி. அது நம்ம சொல்லவே வேணாம். இப்போ பங்க்சுவாலிட்டி கிளாஸ் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா தயவுசெய்து ஒரு 5 minutes முன்னால ஜாயின் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு கிருஷ்ணராகவன் நான் வந்து 10 minutes முன்னால ஜாயின் பண்ணும்போது he was already there. He is a kid who is there every day without fail. Probably உங்க பேட்ச்ல நிறைய பேர் பார்த்திருப்பேன். he might be the first one to join every class. So அது என்ன ஆகும்னா, it will get them into a path of discipline perpetually. ஸோ அதுவும் இன்னொன்று வந்து நமக்கு, நீங்க வந்து அவ்வளோ 10 நிமிஷம் முன்னால ஜாயின் பண்ணுவோம்னா அட்லீஸ்ட் ஒரு 5 minutes பிஃபோர். சம்டைம்ஸ் ஜாயின் பண்ணும்போது கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கும், இன்னும் அந்த மாதிரியும் நமக்கு முன்னால அப்பதான் தெரியும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ஜாயின் 5 minutes பிஃபோர். செகண்ட் திங்,
அட்டெண்டன்ஸ்லாம் உண்டு, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பற்றிலாம் சொல்லியிருப்போம் ஏற்கனவே. இருந்தாலும் we will talk about it later. பட் இப்போ அட்டெண்டன்ஸ்லாம் மார்க் பண்ணுறதுனால உங்கள் எஸ்எம்ஐடி வந்து அந்த எஸ்எம்ஐடி எஃப்சிசி ஐடியில் இருந்தால் தான் சிஸ்டம் வில் கேப்சர். நம்ம வந்து காம்படிஷன் வரும்போது நம்ம குழந்தை மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். இப்போ லட்சம் கிருஷ்ணராகவனே நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். If he joins every day 10 minutes, he finishes all modules, he attends every class. ஆனால் எஸ்எம்ஐடி போடலைன்னா அவனோட அட்டெண்டன்ஸ் மார்க் வந்து 0வா இருக்கும். ஸோ அப்போ வந்து இதில் ஃபைனலாக வரும்போது என்ன ஆகும்னா, ஃபைனலி வரும்போது அந்த பையன் மார்க் கம்மியாக இருக்கும். அப்போ அவன் அம்மா வந்து அவன் டெய்லி வரான், யூனோ இஸ் ஸோ அப்செட், இ டசன்ட் நோ. அப்போ வந்து அம்மாவுக்கு ஆஸ் அ பேரண்ட் வி டோன்ட் நோ இந்த மாதிரி ஐடி போட்டுக்கணுன்றதை நான் கவனிக்கல, அவன் போட்டுக்காமையே பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது, கேன் யூ டூ சம்திங் அப்படின்னா நம்மளால இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் ஆட்டோமேட்டட் டாஸ்க்ஸ். அது வந்து ஐடி மேட்ச் பண்ணும், அட்டெண்டன்ஸ் அசைன் பண்ணும். ஃபைனலி பாயிண்ட்ஸ் வந்து இந்த வருஷத்துல யார் நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கச்சே ரொம்ப டிசிப்ளின் குழந்தை கிடைக்கலன்னா நமக்கே கஷ்டமா தான் இருக்கும். பட் வி கான்ட் டூ எனி திங் அண்ட் யூ டோன்ட் வாண்ட் யுவர் கிட் டு ஃபீல் பேட் ஆஃப்டர் பீயிங் டிசிப்ளின் ஃபார் சோ லாங். அதனால ப்ளீஸ் என்ஷூர் திஸ் வெரி பேசிக் ஸ்டஃப். ஜாயின் 5 minutes பிஃபோர். எஸ்எம்ஐடியோட பாருங்க. இப்போ கூட கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இஃப் யூ see the chart, there are very few kids with எஸ்எம்ஐடி. அதனால நிறைய பேர் இன்னும் எஸ்எம்ஐடி இருந்து போட்டுக்காதவன் நிறைய பேர் இருக்கு. ஸோ அதனால ப்ளீஸ் அவாய்ட் தட். வி வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஜாயின் வித் எஸ்எம்ஐடி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுக்கப்புறம் பி ரெகுலர், அஃப்கோர்ஸ் டெய்லி அட்டன் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம இந்த சந்தை வந்து ஆன்லைன்ல நடக்கிறதுனால கிட்ஸ் வந்து கண்டிப்பா சொல்லணும். பட் சில பேர் அன்மியூட்ல இருப்பா, சில பேர் மியூட்ல இருப்பா. இப்போ நாங்கள் வீடியோலாம் போட சொல்கிறோம். வீடியோ போட சொன்னால் கூட எல்லாரும் வீடியோ போட்டிருந்தாலும் சொல்கிறாளா இல்லையா நம்ம எல்லாரையும் ஃபுல்லாக பார்க்க முடியாது. சில பேர் வீடியோ போடுறா, சில பேர் வீடியோ போடுறதில்ல. We don't insist, we just tell you this is good for you, if you want to do it, you do it. பட் அதையும் மீறி நான் போட மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆஸ் அ பேரண்ட் வாட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் எல்லாருமே மியூட்ல தான் சொல்ல போகிறோம். இப்போ குழந்தை கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கான், அவன் டேர்ன் வராத போது அவன் மியூட்ல சொல்லலைன்னா ப்ளீஸ் ப்ராட் ஹிம். நீங்க வந்து கவனிச்சு ஆகணும் அதை, ஏன்னா எங்களால கவனிக்க முடியாது. இப்போ ஒரு குழந்தை டெய்லி அட்டன் பண்ணி, ஏன்னா வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ தான் நாங்க சான்ஸ் கொடுக்குறோம். அதனால அவ மியூட்ல சொல்லிட்டே வரலன்னா அவளோட டேர்ன் வரும்போது தே வில் ஸ்ட்ரகிள். ஸோ அஸ் அ பேரண்ட் வந்து நம்ம கிளாஸ்ல இருந்தா நீங்க சொல்லிட்டே இருங்க, மியூட்ல சொல்லணும். டு த எக்ஸ்டென்ட் எப்படி சொல்லணும்னா, அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல, பட் பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்றதுக்காக சொல்றோம். மியூட்ல நாங்க சொல்லி ரிப்பீட் பண்ற குரல் வந்து உங்களுக்கு கேட்கக்கூடாது, அந்த குழந்தை கேட்கக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் த டைம் த கிட் ஹஸ் டு ரிப்பீட் லவுட்லி. ஸோ அவன் சத்தமா ரிப்பீட் பண்ணானா ரிப்பீட் பண்றவா வந்து என்ன சொல்றான்னு கேட்காது. அப்பதான் நமக்கு ஈஸியா வரும். இது வந்து என்னோட அன்மியூட் என்னோட டேர்ன் வரைச்சே மட்டும் நான் அப்படி சொல்லுவேன், நான் மனசுக்குள்ளேயே இல்லை என்ன சொல்லிப்பேன் அப்படின்னா அது என்ன ஃபோக்கஸ்டா இருக்காளா, சொல்றாளா இல்லையானே நமக்கு தெரியாது. அதனால அகெயின் ப்ளீஸ் என்ஷூர் the kid recites loudly even when it is not turn. So அந்த 1 மணி நேரம் கிளாஸ்னா 1 மணி நேரம் you have to see if he is actually making some noise. As a parent please check that. So இதுதான் வந்து முக்கியமா கிளாஸ்ல the most important stuff of all of that is basically using the text. So இது வந்து நாங்க நிறைய தடவை சொல்லிட்டோம், but still some people end up doing the wrong things. அது வந்து ஈஸியா தெரிஞ்சிடுறது கிளாஸ்ல. பிளஸ் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் த கிட் ஆல்சோ டு லேர்ன் சம்திங். இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், அதை தப்பா கத்துக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நம்ம கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டெய்லி 1 hour கார்த்தால தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கிளாஸ்ல உட்காடுறோம். அண்ட் இஃப் யூ ஆர் லேர்னிங் ராங்லி, வாட் இஸ் த பாயிண்ட்? அண்ட் இஃப் யூ எண்ட் அப் வித் த டெக்ஸ்ட் விச் இஸ் நாட் த லாங்குவேஜ் ஆஃப் த மாடியூல், டெஃபினெட்லி யூ வில் மேக் மிஸ்டேக்ஸ், பிலீவ் மீ தட். இல்லை என் குழந்தை பயங்கர ஸ்மார்ட்டு, நான் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் வந்து நான் இங்கிலீஷ் வச்சு, தமிழ் வச்சு, தெலுங்கு வச்சு, கன்னடா வச்சு படிப்பேன்னா அது வந்து நம்ம சொல்லலாம். பட் தெர் இஸ் அ ரீசன் வை தெர் இஸ் அ லாங்குவேஜ் அண்ட் வை தெர் இஸ் அ டெக்ஸ்ட். இப்போ எல்லா டெக்ஸ்ட்டும் எல்லா லாங்குவேஜ்லையும் இங்கிலீஷ்லேயே படிச்சிடலான்னா ஈஸியா, நோபடி வில் நீட் எனி அதர் ஸ்கிரிப்ட், ரைட்? அதனால இட் இஸ் நாட் பாசிபிள், பிலீவ் மீ. அண்ட் நீங்க வந்து தெலுங்கு டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்களா, கன்னடா டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்களா, இங்கிலீஷ் டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்களா, தமிழ் டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்களான்னு ஈஸியா எங்களுக்கு தெரியும்.
we have taught for so long that it's easy for us to know what text you are using. அதனால தயவு செய்து this as a parent, please don't encourage them, because you are actually encouraging the kids to do something wrong. In this case you might find it okay, but later they will do something which may not be good for you. They were school la பண்ணுவா வேற ஏதாவது. So we cannot encourage them to go against the system. So don't make it a point to think it's okay to use English text, it's okay to use Tamil text for a Sanskrit module just because you don't know Sanskrit. கேட்டு கத்துக்கோங்க. In fact, I have already warned a couple of people both in the morning and evening batches. Parents கிட்டயும் இப்ப சொல்றோம், அந்த மாதிரி 2 தடவை 3 தடவை சொல்லியும் if you see this as a pattern, we don't have a choice but to unregister them. Let them continue as an unregistered kid. We don't have a problem, because we don't want to waste our effort on someone who is not following us. Following us oda okay, கரெக்டா பண்ணா பரவாயில்ல. அது வந்து ஃபுல்லாவே தப்பா கத்துக்கிட்டு நம்ம அதை வந்து கரெக்ட் பண்றதுக்கு நமக்கு believe me, இன்னொன்னு வந்து டெக்ஸ்டே இல்லாம அவ கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா கத்துட்டான்னா அது பெர்மனண்டா கரெக்டா நிற்கும். அதே தப்பா கத்துட்டான்னா to unlearn what they have learned wrongly and then learn correctly, it's probably 10-15 times more effort. அது வந்து first of all we don't have that kind of time. அண்ட் இன்னொன்று வந்து அவளாலையும் அது வந்து ஒரு தடவை கரெக்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அவ 10 தடவை கரெக்ட் பண்ணி அதை செக் பண்ற அளவுக்கு கிட்ஸுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்காது. ஸோ திஸ் இஸ் சம்திங் ரியலி ரியலி நான் நெகோஷியபிள். We don't want to see anybody using any other text other than Sampradaya Manjari text. As a parent, நீங்க வந்து text வந்து print out பண்ணி கொடுங்க தயவு செய்து. Even if you don't have a printer at home, ஒரு இமெயில் பண்ணி பக்கத்துல கடையில print பண்றது 10 rupees per page. Sometimes it's not even that. So நம்ம மாடியூல்ல கோபால் வம்சத்தி பேக் டு பேக் print பண்ண மொத்தமே 2 பேஜ் 3 பேஜ் தான் வரும். அதனால encourage them to keep Sampradaya Manjari text. டெக்ஸ்டே இல்லாம படிக்கிறதுனா அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பட் சம்டைம்ஸ் இந்த 6 வயசு 7 வயசு பசங்க எல்லாம் ஓகே, இந்த 8-9 வயசு வந்துருக்குன்னா நம்ம டெக்ஸ்ட் வச்சுக்கணும்னு அவளே ஏதோ நினைச்சிட்டு I don't know why. பட் அதை வச்சுக்கணும்னு நினைச்சாச்சு ஓகே, பட் அட்லீஸ்ட் வச்சுக்கும் போது யூஸ் த டெக்ஸ்ட் வாட் வி ஹவ் given. ஈவன் இப்ப நீங்க தமிழ் டெக்ஸ்டே கூட வேற ஒரு தமிழ் டெக்ஸ்ட் வச்சுட்டீங்கன்னா அதுல பாடபேதங்கள் இருக்கும். the way we split will be different. சான்ஸ்கிரிட்லயே அதே மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நாம சொல்லி கொடுத்தது ஒன்னா இருக்கும், அந்த டெக்ஸ்ட் பார்த்து இவளுக்கு கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தோம்னு மறந்துடுவா. அந்த டெக்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதை படிக்க ஆரம்பிச்சிருவா, which we have seen for many batches. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த புக் வந்து எந்த புக் அவ வச்சுருக்காளோ அதுக்கேற்ற மாதிரி கையில படிப்பா. they will not even remember this is how we learnt. அதுல ஒண்ணு பாடபேதங்கள் சொல்றதுனால தப்போ ரைட்டோ கிடையாது. பட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தவாளுக்கு நம்ம இப்படி சொல்லி கொடுத்தா அவ இப்படி சொல்லி கொடுக்குறாளேன்னு இருக்கும். வேற எங்கேயோ தப்பா பிரிக்கும் போது பாராயணம் எல்லாம் பண்ணும்போது இட் மைட் ஆக்சுவலி அஃபெக்ட் த அதர் பர்சன் ஹூ இஸ் ரிசைட்டிங் வித் யூ. அதனால as a standard practice, please keep only the text which is given by Sampradaya Manjari irrespective of the language modules. Don't use நீங்க தமிழ் டெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். I am actually having Sanskrit text வேற ஒரு புக் அதுல இப்படி தான் போட்டிருக்குன்னு எடுத்துன்னு வராதீங்க. The very purpose of actually giving you the text is basically this. இப்போ தேசிக ஸ்தோத்ராஸ்க்குள்ள நாங்க புக் போட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் we want to actually publish a book based on a year of syllabus. So first year, second year, third year ஒரு புக், அந்த மாதிரி level 1, level 2, level 3ன்னு ஒரு ஃபுல்லாவே அந்த சிலபஸ் போட்டு புக் போட்டு கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். பட் that is not happening yet. பட் இப்போ டெம்பரரிலி சான்ஸ்கிரிட்க்கு தேசிக ஸ்தோத்ரா புக் இருக்கு. I recommend all of you to order that. அதுல வந்து ஹார்ட் பவுண்ட் புக் இருக்கு, அது ஆர்டர் பண்ணிட்டேன்னா இட் வில் பி ஸ்டடி அண்ட் கிட்ஸ் கேன் யூஸ் இட் ஃபார் a long time. ஸோ தேசிக ஸ்தோத்ராஸ் வரும்போது ஒவ்வொரு பேஜும் ஒரு தடவையும் பிரிண்ட் பண்றது கஷ்டமா இருக்குன்னா அட்லீஸ்ட் யூ கேன் டேக் தட் புக். ஸோ அதுல வந்து அதே மாதிரி பென்சில் வச்சுக்க சொல்லுங்க, எங்க வரலையோ அவளை மார்க் பண்ண சொல்லுங்க. ஸோ அட்லீஸ்ட் வி நோ தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த கிளாஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ வுட் சம்மரைஸ் அகெயின். ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் 5 minutes before. செகண்ட் திங், கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன்னா ஃபோக்கஸ்டா இருங்க. காத்தால தூக்க கலக்கம், அம்மா அப்பாவுக்கு பயந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு குழந்தை போய் ஆன் பண்ணிட்டு தூங்கிட்டு கூப்பிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிலாம் இருந்தான்னா யூ ப்ளீஸ் டோன்ட் ஜாயின். பிகாஸ் இட்ஸ் டோட்டலி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபார் சம்படி ஹூ இஸ் டீச்சிங் நாட் டு பி லிஸ்னிங் டு தி கிளாஸ், ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு ஏதோ பண்ண. ஸோ அதனால கிளாஸ்ல கூப்பிடும்போது நிறைய பேர் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டா சில சமயம்.
கேட்டா எங்க இருப்பான்னு தெரியாது, இல்லை ஜாயின் பண்ணிட்டு போயிருப்பான், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா we normally ask the kid to post the entire video. இப்போ நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம், இது புது பேட்ச்ன்றதுனால நம்ம இன்னும் அதுக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் வரல. பட் we will tell you, I mean we are telling you, so eventually it will come. இப்போ கிளாஸ்ல வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கா, ஃபோக்கஸே பண்ணல, மாடியூல் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னா அவள் 2-3 தடவை கூப்பிட்டு சொல்றியான்னு செக் பண்ணுவோம். இப்போ செக் பண்ணும்போது எந்த குழந்தையாவது ஆன்சர் பண்ணல, இப்போ கோபால் எம்ஷதி 11 to 21 நடக்கிறதுனா he has to post the respective step 11 to 21 entire video before he can be called again in the class. ஏன்னா we are putting in so much of effort, we don't want somebody not to be serious about it plus drag the class. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன்னா your focus has to be on the class. ஃபோக்கஸ்டா இருக்க முடியலன்னா அன்னைக்கு பரவாயில்ல, யூ டேக் அ பிரேக், பட் டோன்ட் டேக் அ பிரேக் ஆஃப்டர் லாகிங் இன் டு த கிளாஸ். இது வந்து செகண்ட் திங், வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் எஸ்எம்ஐடி போடுங்க, தட் இஸ் ஒன்லி வே யுவர் அட்டெண்டன்ஸ் கேன் பி ட்ராக்ட். ப்ளீஸ் டோன்ட் கம் அண்ட் டெல் லேட்டர் ஐ டென்ட் கெட் எனி பாயிண்ட்ஸ் ஃபார் அட்டெண்டன்ஸ், நான் எல்லாமே வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க, வி கேன் நாட் ஹெல்ப் யூ லேட்டர். அந்த லாஸ்ட் வந்து யூஸ் ஒன்லி சம்பிரதாய மஞ்சரி டெக்ஸ்ட், don't use any other text. So இது வந்து நான் அப்புறம் Q&A enable பண்றேன், யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்புறம் கேட்கலாம். அப்புறம் வீக்கெண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வீடியோ அவுட் ஆஃப் 4 weeks பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து வாரம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஜனவரி வாஸ் ஓகே, பட் அவுட் ஆஃப் 4 weeks பாத்தீங்கன்னா ஒரு வாரம் போடுறா, அடுத்த வாரம் போடுறது இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா யார் வீக்கெண்ட்ஸ் வீடியோ போடுறாலோ அவளை மட்டும்தான் நெக்ஸ்ட் வீக் சந்தை கூப்பிடுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இன்னும் இந்த பேட்ச் அகெயின் நியூ பேட்ச்ன்றதுனால we are giving some time, but I think 3-4 months is a good enough time for us to have got into a routine. அதனால please ensure as a parent, முடிஞ்சதுன்னா it's for their own good, let them post Friday, Saturday and Sunday. It's not going to take a lot of time. 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை இது. அந்த ரொட்டீனை தயவு செய்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 4 நாள் 5 நாள் அந்த குழந்தைய எழுப்புறோம்னு வச்சுக்கோமே, அந்த வீக்கெண்ட் சனி ஞாயிறு நீ அந்த குழந்தைய 10 மணி வரைக்கும் தூங்க வச்சோம்னா அகெயின் we will find it difficult to wake him up on Monday morning at 6 o'clock. அதே ஒரு நல்ல பழக்கமா இருக்கும், சனி ஞாயிறு கஷ்டப்பட்டு நம்ம எழுப்பிட்டோம்னா we don't have to worry for the rest of the life. அதனால ப்ளீஸ் ensure they actually post weekend videos regularly. So the stories and values session patti I would request the Prabha Shinesh to share a few words, and also on the assignments. Adukaprom and the planner eppadi nariya per kelvi kettirukkel, we will also touch upon the advantages of filling a planner. Adukaprom we will take Q&A. Audience with Prabha. Jai Shri Sudarshana. So good to see all of you after a few months here. Swami Sanna Madri, it's very nice to be on this journey of SMEP, and so good to see the performance of kids in the Nyasa Dashakam assessment. Romba sandoshama irundhathu. In fact, இத்தனை வருஷமா, this is the 6th year we are into the program, and இத்தனை வருஷத்துல first module ல இத்தனை 100%ers இந்த batchல தான் வந்திருக்கா. So that's really very very heartening to see. And Swami Sanna Madri, certain rules and disciplinary pointers should be in our minds always to make the program successful for our own children. நம்ம போட வேண்டிய இன்புட்டை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருந்தோம்னா it will build into something really big. Coming to stories and values sessions, attendance of stories and values sessions has been like about 50% அப்படின்னு தெரியுது. I can understand that for want of some convenience and timelines, some people are not able to attend. This session happens just like about once a month, and kids are informed well in advance, at least ஒரு 1 week or 10 days before எப்போ நடக்க போறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துடுறது. So if you can prioritize that 1 hour for your child in that month, it will really kindle his interest to a great extent. இல்ல அப்படி அட்டெண்ட் பண்ண முடியலைனாலும் it's very important to catch up
that session on YouTube. The YouTube recording of the session is posted within 48 hours of the actual session. So adha poi kandipa paathutu and assignment submissions pannina children will feel very good and encouraged. It is very nice to see the assignment submissions of stories and values in the month of January. ரொம்ப நன்னா பண்ணியிருந்தா பசங்க இந்த ஹயக்ரீவா ஸ்டோரி அசைன்மெண்ட்ல. and I think the kids who gave it would all have been very happy about having submitted the assignment. ஏன்னா நிறைய பேர் ஸ்டோரியை நரேட் பண்ணி அனுப்பிச்சிருந்தா, and many of the kids had written down the assignment very well. Some had drawn. So the ones who submitted, I'm sure, would have enjoyed the process. So it's all about creating an interest in them. நம்ம ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருந்தா எப்படி இன்சிஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ண வைக்கிறோம், this is not even like homework. This is something like a project submission. It is as frequent only as that. It's not a very regular thing also. So once a month to take out that time of say half an hour, 45 minutes to submit the assignment should be encouraged by parents. It was done very well by the kids who had done them. Our 25 submissions irundhudu, and all the kids who had submitted had done a fantastic job. Just one request to parents here is, sometimes when the kids are very young, like 5 years 6 years la irukirche, maybe they don't know to write so easily. They're not very comfortable with presenting a written assignment. That's absolutely fine. We can make the child record the whole assignment. Like we can ask them the question and they can just tell the answer. They can recite the story instead of writing it down. Of course, the last assignment did not have any writing of story, but going forward also sometimes ஒரு ஃப்ளோ சார்ட்டா ரெப்ரசென்ட் பண்ணணும் ஸ்டோரி, அந்த மாதிரி எல்லாம் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். அதையும் பசங்க கம்பல்சரியா ஃப்ளோ சார்ட் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. they can recite the story also. We have been telling this in class also. But at any point of time, make sure that the parent doesn't write the assignment themselves. அதையும் அப்சர்வ் பண்றோம் சில இடத்துல. அப்படி பண்ண வேண்டாம். நம்ம குழந்தைகளுக்காக அசைன்மெண்ட் எழுதிட்டோம்னா அப்புறம் பெரிய பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது இதுல. So if the child cannot write, it's absolutely okay to tell the assignment. Just send an audio recording and we'll be happy to check it that way itself. But panna sollungo kandipa. I'm sure many of you who might have attended Sangoshti or watched it online would have realized the kind of enthusiasm and interest that kids have had. Those are the senior kids that we saw on stage majorly. And after 4 or 5 years of being in SMEP, the kind of interest they have in Sampradayam is really very wonderful to see. And all that comes when we give everything as a package. The Santai, the language, stories, ellame. And as we all know, stories are very impactful for young minds. And values driven through stories are never forgotten by children. And as far as Adiyan can see in the story value class, kids are very, very participative. The ones who turn up are all very eager to answer, and they grasp concepts in minutes. So it's only in our hands to ensure that kids come for the class and if they don't come, they at least catch up on videos. So அதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுதான் பிரார்த்தனை. மொத்தமா இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல they will just have about 12 sessions of stories and values, and they will have 6 assignments to submit. So for God's sake, அதை வந்து மிஸ் பண்ணாம பண்ண வச்சோம்னா we are forming a very solid foundations for the kids to grow up on. ஏன்னா போக போக we'll have many interesting things for them happening in the forthcoming years. They'll be doing a lot of stories, activities, interactions, quizzes and all that. For that, the foundation happens in the first year, and it's very, very important. Santaikum adedhaan poga poga paathona Swami sonna madri the recitation in mute happens so easily for the senior kids. avalukku solla vendiya avasiyame irukadu. When they are on mute also, they are reciting as well as they are reciting when they are on unmute. So that will happen only when it becomes comfortable for the children, and that comfort building happens in the first year. அது வந்து கண்டிப்பா பண்ணணும், அது விடாம பண்ணணும். It's only a matter of discipline formation. As Swami said, Saturday Sundaysல கார்த்தால நம்ம எழுப்பாம விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த
flow போயிடும் அவளுக்கு. ஸோ அந்த ஒரு எஃபர்ட், திஸ் டீதிங் ஃபேஸ் we just have to take care of. The first year is paramountly important for us to give our inputs as parents. அதுக்கப்புறம் பசங்க வந்து once they develop the interest, then we just have to guide them a little, that's all. They will take up the onus, they will start saying that I want to attend class, I want to submit assignment அப்படின்னு அவளே சொல்ல ஆரம்பிச்சிருவா. till they get there நம்ம கொஞ்சம் புஷ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குதான் இந்த ட்ராக்கர் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து it really aids in that. We have something called as an SMEP tracker, which all of you might be aware of. ஸோ அந்த ட்ராக்கர்ல என்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு வீடியோவா இப்ப காமிப்போம். ஆஃப்டர் தட் யூ மே ஹேவ் சம் queries because there are many things in the tracker which the first year kids are not yet exposed to. So that will come to them eventually. So இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் we'll share a few words about the tracker, after which we can take the Q&A. அடியன் சார் நன்றியா. தன்யோஸ்மி. இந்த பிளானர்ல முக்கியமா ஒரு விஷயம் அடியன் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, இந்த பெரிய பசங்கள்ல சில பேர் பிளானர் பண்றா. எந்த குழந்தைகள்லாம் we don't again make it compulsory, ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேணாம். பட் பண்ண குழந்தைகளை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதுதான் the core objective of what we do. இப்போ அதுல பார்த்தீங்கன்னா இந்த பிளானர் போஸ்ட் பண்ற கிட்ஸ் எல்லாருமே they are excelling both in சம்பிரதாயம் as well as academic education. அப்படிதான் இருக்கா. ஏன்னா அந்த டிசிப்ளின், அந்த ரொட்டீன், the டைம் டேபிள், ஸ்டிக்கிங் டு த பிளான்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பில்ட் இன் டு தெம். ஸோ இப்போ சம்பிரதாய மஞ்சரியில் ஒரு 10 குழந்தைங்க பிளானர் ஃபில் பண்ணுறான்னா அவள் அகடமிக் மார்க்ஸும் சரி, சம்பிரதாய மார்க்ஸும் சரி, அவளோட டிசிப்ளின் சரி, எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். அந்த பழக்கத்தை நம்ம ஃபர்ஸ்ட் இயரே பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணோம்னா it will help them in a long way in organizing themselves. So அதுதான் இது. Let's all watch this video. Adiyan Jaya Shri Sudarshanam. How to fill our daily tracking sheet? To fill the daily tracking sheet, take the student's planner book and enter the date for which you are marking this course. Under corresponding day and date, enter 1 point against each pointers, like if you have woken up at or before 6 a.m., not having anything to eat or drink before a bath, reciting Acharya Ganyan, chanting prescribed Tirunamamas such as Keshava, Madhava, Govinda, etc. Enter 2 points if you are following listed duties such as wearing Thiruman and Sri Churnam or Bindi as applicable, attending Sunday class, revising at least 4 stotrams or prabandhams. By following all the listed duties above, one can earn a maximum of 10 points. For boys who have undergone Upanayana Samskaram, they get 2 points respectively for attending Vedam class, reciting Tiruvai, and for doing Sandhya Vandanam, which in total makes up 6 extra points for them. For girls, they earn 2 points for doing any one of Kaikarya, like lighting lamp, decorating with flowers or making garland, drawing kolam. When following things like wearing bangles and plaiting hair gives them 2 points again. In total, girls can make up 4 extra points on following their duties. Your daily tracker is done. Boys for whom Upanayana Samskaram has not been performed can earn a maximum of 10 points, and boys who have got their Upanayana Samskaram done can earn a maximum of 16 points, and girls can earn a maximum of 14 points per day on their tracker. Calculate for all days for the month and deduct points if you have not followed or performed your duties and arrive at your monthly score. At the end of every month, take your monthly tracker sheet in the student's planner. Enter the year and month and corresponding Tamil month for which the details are entered. Under Naimatika marking scheme, if you have celebrated Acharya or Arva Tirunakshatram, enter 5 points for each Tirunakshatram you have celebrated. Enter 3 points if you have been selected for Seva Kalam during that month. Enter 2 points if you have participated in any Sampradaya-related competition, and again 2 points for winning the competitions. For filling daily tracker on daily basis without fail, one can earn 2 points in a month. For not performing your duties on daily basis, enter negative points. Boys who have undergone Upanayana Samskara to deduct 2 points if they have failed to do Sandhya Vandanam every day, and girls to deduct 2 points if they are not wearing Sri Churnam or Bindi every day.
Finally, there is a bonus marking scheme for special duties performed, like co-hosting the class will earn you 1 point and 5 points each for doing any audio editing, video editing, and creating PPT for GSPK or SMEP, and for doing other volunteering tasks. For following schedule properly, one can earn 1 point per week, which makes 4 points per month. Now, we got to enter our total scores to the spreadsheet or Excel file shared in Telegram on monthly basis. Select your SMID from the drop-down menu, which will automatically fetch your name. Select boys or girls under category and enter month and the year. Finally, enter your cumulative weekly scores for the month and your monthly score under respective columns. Now, we have finished entering our scores in the spreadsheet. Arian, yes. So in the video, so what would be relevant for kids here in the first year to begin with will be rising up early, and the column fill pannalam. And then we have a column which says if you are not having anything to eat or drink before a bath. Now this we insist as a practice for Sampradayam and health, and also to ensure that the kids have an early bath, which generally is bound to happen because they go to school early. But as Swami said, to carry on these practices on the days that they do not have school actually makes it a part of routine discipline. So adanala adukku points vechirukom. As we said, none of these are mandatory or compulsory, but the benefit of following them is really, really visible in kids who are actually following them, and we are seeing results, very great results in kids who follow them. Kids who are doing such things are really excelling everywhere, be it academics, be it Sampradayam Manjari or any other field that they are in. So as a part of Sampradayam, these regular practices are very important. So adu vandu modalla rising early, next is not having something to eat before a bath, and the third and most important thing is to be wearing thiruman or pottu even while going to school. Ipo vandu sometimes there is some kind of inhibition to wear such things outside or to school. Adu vandu irukka koodadhu, adu eppiyum avashyam pottukkanum. So idu moonu romba important. Adhe madri recitation of stotras, attending santai regularly, and the portions la fill pannalam. Other than that, reciting Tirunamams daily, adu vandu enna pananungiradhu you will get to know in probably the next month's stories and values class. So from then you can start doing that. After that, attending Parayanams or celebrating Tirunakshatrams and all will come eventually when kids learn that. Ippodiki these things are very important to fill and follow. So that is what I wanted to say. நெக்ஸ்ட் உபன்யாசம் இருக்கு, அதனால Q&A எனேபிள் பண்றேன். யாருக்கா சந்தேகம் இருந்தா கொஸ்டின் ப்ரெஸ் பண்ணிட்டு கேளுங்க. பிளானர்ல எதுக்கு மேலே டவுட்ஸ் இருந்ததுன்னா we will take it offline. நீங்க மெசேஜ் பண்ணுங்க குரூப்ல. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல இது வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல இஃப் யூ நீட் எனி ஹெல்ப், சம்டைம்ஸ் வந்து யூ மைட் ட்ரை சம்திங், குழந்தை கேட்கல இது பண்ணல, ஆர் யூ மைட் ஃபைண்ட் சம் டிஃபிகல்ட்டி, ப்ளீஸ் டூ ரீச் அவுட் டு அஸ். வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹெல்ப். முக்கியமா நிறைய பேர் டெலிகிராம் மெசேஜஸ் பார்க்கறது இல்லை, அது மட்டும் தயவு செய்து இப்போ எப்படி வாட்ஸ்அப் பார்க்குறோமோ அந்த மாதிரி மேக் இட் அ பாயிண்ட் டு ரீட் ஆல் டெலிகிராம் மெசேஜஸ். இப்போ யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தது அபவுட் த ப்ரோக்ராம் ஆர் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன், கொஸ்டின் ப்ரெஸ் பண்ணிட்டு கேளுங்க. ஹிரண்மயி கொஸ்டின் ப்ரெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. யாருக்காவது சந்தேகம் இருந்தா ஹிரண்மயி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கண்ணா? நமஸ்காரம், நான் அடியன் ஹிரண்மயோட தாத்தா பேசுறேன். சொல்லுங்க சுவாமி. அடியன் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ வந்து இந்த பாடசாலைன்றது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். ஏன்னா குழந்தை வந்து அமெரிக்காவில் பிறந்து அங்கேயே வளர்ந்துருக்கு, இங்கே வந்ததே கிடையாது. நாங்களும் யோசனை பண்ணுவோம், நாங்கள் ஆற்றுல மட்டும் தமிழ் பேசுவோம், வெளில பேசுவோம், தமிழ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பார்த்த பசங்களாம் அமெரிக்கன் பசங்களாக இருக்குது, நம்மளாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம், எப்படிலாம் பண்ண போகிறோம்னு. அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது நம்மளோட அவர் சொல்லி ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம என்னதான் சொன்னாலும் பசங்க பக்கத்து பசங்களை பார்ப்போம், பியர் ப்ரெஷர் மாதிரி பியர் பார்க்கறது, பேர்த்து கேட்டுக்கிறது, அது மாதிரி இருந்துச்சே. இந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன நிறைய பேர் இருக்கா அமெரிக்காவில், நாளைக்கு வந்து அவள் பியர்ஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி இருப்பான்.
இந்தியாவில் போகிறவட வேறு மாதிரி இருப்பாள். எப்படிதான் பண்ணது இருந்துச்சு, இந்த மாதிரி கிளாஸ் நடத்தும் போது நம்மளை மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கா, ஒரு 30-40 குழந்தைகள், அவளும் தான் நம்ம பியர்ஸு, அவளை மாதிரி இருக்கான்னு தெரியுது குழந்தைகளுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்குது. இது கிடைக்கிறது டிஃப்ரெண்ட்டாக கிடைக்காது, இப்படி கிடைக்கிறது பெரிய விஷயம். அதனால் இது ஒரு அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம், எல்லாம் உங்களை மாதிரி பெரியவாள்லாம் பண்ண அனுகிரகம் தான் சொல்லணும். இது எப்படி சொல்லியே தீரணும், அதுக்காக சொல்கிறேன் நான். கவின் கிருஷ்ணா அம்மா பேசுறேன். அடியன் இப்ப புதுசா ஜாயின் இதுக்கு சொல்றவாளுக்கு இப்ப ஜாயின் பண்ண சொல்லலாமா, இல்ல அவளுக்கு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண சொல்லணுமா? பண்ண சொல்லுங்க, பரவாயில்ல, அதை சொல்லுங்க. நடுவில் 1-2 மாடியூல்ஸ் வந்து அப்புறமா எப்படி டைம் கிடைக்கச்சோ அப்போ இது பண்ணிக்கலாம். பட் புதுசா இன்ட்ரெஸ்டடா இருக்கான்னா பண்ண சொல்லுங்க. ஓகே, இப்ப 3 மாசமா இருக்கு 2 மாடியூல். ஆமா, இந்த கோபால வம்சதி வரைக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது இந்த அடைக்கலை பத்தி இப்போ ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் கார்த்தால. அந்த மாதிரி அப்பப்போ முடிச்சு 2 ஸ்லோகமா கிராஜுவலி சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த மாடியூல்ஸ் மட்டும் வேற எங்கேயாவது ஒரு டைம்ல எஃபர்ட் போட்டு கத்துக்கிறது பண்றதை பார்க்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ரெடியா இருக்கச்சே நம்ம சேர்த்து விட்டுறணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ன்றது another 6-7 months ஆவே. அதனால அதுக்குள்ள அவளுக்கு என்ன மைண்ட் மாறும், என்ன வரும் தெரியாது. அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கச்சே சேர்த்து விட்டுருவோம், பரவாயில்ல. ஓகே, தன்யஸ் மேரி. சரி, ஸ்ரீநிதி. அடியன் தீட்டா இருக்கும்போது அட்டெண்ட் பண்ணலாமா அடியன்? பிகாஸ் பண்ணக்கூடாது கண்ணா. சரி அடியன், தன்யஸ் மேரி. தன்யஸ். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. அப்படி இல்லைன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். சொல்லுங்க அடியன். அடியன் ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இது ஆச்சாரியா சொல்லி கொடுக்கறவாலும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணானா அது வச்சு கொஞ்சம் பாக்குறாங்க. கரெக்ட், எல்லாராலையும் பண்ண முடியுமா தெரியல. அதனாலதான் we don't insist. ஏன்னா ஒவ்வொருத்தர் சில பேர் பண்ண முடியும், சில பேர் பண்ண முடியாது. பட் இருக்கதான் இருக்கு அடியன். ஓகே, தன்யஸ். So thank you all for joining, taking your time on a Sunday. We really appreciate your effort, and kids are really doing well. We are very happy. That's what we wanted to actually say. Plus please do encourage them, and just be aware of what is happening. நம்ம சில பேர்ல ரொம்ப இன்வால்வ்டா இருக்கு. அகைன் நாங்க சொல்றது இது எல்லாமே not for the 80% who are basically doing the parents sitting with the kids. It's basically for the 20% of the kids, because we don't want to leave out those 20%. At the same time, we don't want the 20% to drag the 80% of the kids in terms of extending the classes. இந்த இன்னும் 2 வாரம் ஒரே மாடியூல் சொல்றது அந்த மாதிரி. அதனால அதுக்கு தான். ஸோ எல்லாருக்கும் தன்யவாதங்கள். If there are any doubts, any more questions, please do post it in Telegram group. Danyos Media. Jai Shri Krishna. அடியன் இது பொதுத்தனியனுக்கு இது இருக்குதா பிராக்டிஸ் வீடியோ? பொதுத்தனியனுக்கு என்னடி? பிராக்டிஸ் வீடியோ ஸ்டெப் 0 அந்த வீடியோஸ் இருக்குதா? எதுவும் போஸ்ட் பண்ண மாதிரி தெரியல முன்னாடி. இது இருக்கட்டும், அடுத்த வாரத்துல இருந்து பண்ணிட்டோம். இந்த வாரம் கோபால வம்சதி போஸ்ட் பண்ண சொல்லுங்க. வீடியோஸ் இருக்கு, ஷேர் பண்றோம் நெக்ஸ்ட் வீக். ஓகே, நமஸ்காரம் அடியேன். நமஸ்காரம் அடியேன். அடியேன் வர்ஷா சந்தியா அம்மா பேசுறேன். மார்னிங் பெஞ்ச். சொல்லுங்க அடியேன். அடியேன் அந்த கிரந்தத்துல பண்ற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. அதை தினமும் பார்த்துட்டு இருக்கேன், அடியனும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவளுக்கு இப்போதான் ஒரு இந்த வீக் தான் இந்த கிளாஸ்ல ஈவினிங் கிளாஸ்க்கும் டைம் ஷெட்யூல் பிரிச்சு வச்சு அட்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அடியேன். வேற ஏதாவது சான்ஸ்கிரிட் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களா? அடியேன் இந்த வாரம் தான் அவங்க டியூஷன் டைம் எல்லாம் மாத்தி விட்டு இந்த வாரத்துல இருந்து தான் அட்டென்ட் பண்ண. வெரி குட் அடியன். அது சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலா. வெரி குட். ஏன்னா எல்லாருமே பேசிக்கா, அதாவது நம்ம ரொம்ப பெருசா தெரியலன்னா கூட
தமிழும் சான்ஸ்கிரிட்டும் அட்லீஸ்ட் பார்த்து படிக்கிற அளவுக்கு இருந்தா போதும். அதான் அது அது டைம் ஆகட்டும் எடுக்கட்டும், பட் டோன்ட் கிவ் தம் தி தமிழ் டெக்ஸ்ட், அவ்வளவுதான். அது சான்ஸ்கிரிட் தெரியலன்னா தப்பு ஒன்றும் கிடையாது, பட் தமிழ் டெக்ஸ்ட் பட் கொடுத்தோம்னா அவ அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் வச்சு படிக்கிறதுனால அவ நிறைய மிஸ்டேக் பண்றான்னு அடியனுக்கும் தெரியுது. அதான் டெக்ஸ்ட் இல்லாம பண்ண சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டே இருந்தான்னா ஒரு 2 வீக்ஸ்ல சரியா போயிடும், 2-3 வீக்ஸ். அடியன் அடியன் தன்யஸ்மி.